போட்டி நடத்துறவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. பாக்யலட்சுமி 3 ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, கோபிநாத் 3 ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். இதுல வின்னர் யாருன்னு நமக்கு தெரிய போகுது. ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா கிட்ட, நம்ம ஜெயிச்சிருவோம்ல, ஜெயிச்சிருவோம் அத்த. இனியா கிளப்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. செலியன் கால் பண்றாங்க, அத இனியா எடுக்கவே இல்லை. ஷெஃப் கேக்குறாங்க பாக்யலட்சுமி கிட்ட, நீங்க என்ன டிஷ் பண்றீங்கன்னு. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, பண்ண கோட்டா பண்றேன் சார். குட்னு சொல்லிட்டு ஷெஃப் போயிடுறாரு. கோபி கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன டிஷ் பண்றீங்கன்னு. சாக்கோ எக்ஸ்பிரஷோ கேக் அப்படின்னு சொல்றாரு. ஷெஃப் சொல்றாங்க, இன்ட்ரெஸ்டிங் டிஷ்னு சொல்லிட்டு போறாங்க. கோபி கேக்குறாரு ஷெஃப் கிட்ட, இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சிருவோம்ல. அதுக்கு ஷெஃப் சொல்றாரு, மார்னிங் இந்த போட்டியில ஏன்டா கலந்துகிட்டோம்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா ஜெயிச்சிருவோமான்னு கேக்குறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே சார். ஷெஃப், இது என் மான பிரச்சனை, அதுதான். பாக்யா ஈஸ்வரி கிட்ட, நான் இனியாவுக்கு போன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இனியா எடுக்கல. அதனால செலியனுக்கு போன் பண்றாங்க. நான் போன் பண்ணி பார்த்தா இனியா எடுக்க மாட்டேரா. அம்மா, நானும் பண்ணி பார்த்தேன், இனியா எடுக்கல. வந்துருவாமா. என்னடா வந்துருவான்னு அப்பையில இருந்து சொல்ற. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போய் கூட்டிட்டு வா இனியாவ. சரிம்மா, நீ இனியாவை பார்த்த உடனே எனக்கு மெசேஜ் பண்ணு. சரிம்மா. அம்மா, காம்படிஷன் என்னாச்சு, முடிய போகுறா, ஃபர்ஸ்ட் இனியாவை கூட்டிட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணு. சரிம்மா. இனியா இருக்காங்களான்னு செலியன் கேக்குறாரு. அதுக்கு வீட்டுல இருக்கவங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப செலியன் சொல்றாரு, நான் இங்கதான் டிராப் பண்ணிட்டு போனேன். வீட்டுக்கு முன்னாடி கீ இருக்குங்க, நான் இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க, நான் திறந்துட்டு தான் போனேன், வீட்டுல யாரும் இல்லைன்னு செலியன் கிட்ட சொல்றாங்க. வீட்டை பூட்டிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா கிட்ட, இனியா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்கா, ஏன் பாக்யா இப்படி பதற. இனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்ப போனும் ஹேண்ட்பேக்கும் ஞாபகம் வருது, நல்லா போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. செலியன் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இனியா எடுக்கல. இனியா போனை பாக்குறாங்க, ஏகப்பட்ட மிஸ்டு கால். நான் தொலைஞ்சேன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு கேக்குறாங்க, கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா. சீனியருக்கும் ஜூனியருக்கும் அந்த இடத்துல சண்டை வருது. இனியா சண்டையை நிறுத்த முயற்சி பண்றாங்க. ஷெஃப் கேக் எடுக்கிறாங்க ஓவன்ல இருந்து. கேக்கு தீஞ்சு போயிருக்கு. கோபி கேக்குறாரு, ஏதோ தீஞ்சு போன வாடை வருது, சாக்லேட் கேக்ல இந்த மாதிரி தீஞ்சு போன வாடை தான் வருமா. ஷெஃப் சொல்றாரு, சாரி சார், கேக்கு கருகிருச்சு. கோபி சொல்றாரு, போட்டி டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கு, நீங்க கருகிருச்சுன்னு சாதாரணமா சொல்றீங்க. கிளப்ல சண்டையை நிறுத்துறாங்க. அங்க உள்ள சீனியர் வந்து போன் பண்ணி போலீஸ வர சொல்றாங்க. அங்க உள்ள பசங்கள்லாம் நாங்க எதுவும் பண்ணலன்னு கெஞ்சுறாங்க கிளப் ஓனர் கிட்ட. கோபி ஷெஃப் திட்டுறாரு. அங்க போட்டி நடத்துறவங்க, கோபி நீங்க சத்தம் போடாதீங்க, புதுசா ஏதாவது டிஷ் செய்யுங்கன்னு சொல்றாங்க. இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றாங்க. பாக்யா டிஷ்ஷ செஞ்சுட்டாங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வர சொல்லி செல்வி கிட்ட சொல்றாங்க. இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனியா கிட்ட சொல்றாங்க எப்படியாவது போயிடணும்னு. எல்லாரும் அழுகுறாங்க. ஈஸ்வரி கிட்ட டிஷ்ஷ பாத்துக்க சொல்லிட்டு பாக்யா திருப்பியும் செலியனுக்கு போன் பண்றாங்க. செலியன் சொல்றாரு, நான் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து இனியாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பாக்யா சொல்றாங்க, இனியா கிட்ட போனை கொடுன்னு. அம்மா, அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காம்மா. சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருக்கா, போனை கொடு. அம்மா, எனக்கு ஆர்டர் பண்றதுக்காண்டி நான் கவுண்டர்ல நிக்கிறேம்மா, அவ தள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காம்மா. செலியா, வீட்டுக்கு போயிட்டு மறக்காம மெசேஜ் பண்ணு சரியா அப்படின்னு சொல்றாங்க பாக்யா. போனை வச்சிடுறாங்க பாக்யா.